இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம். முதலாவது விடயம், இந்த வீடு யாழ்ப்பாண மாவட்டத்தில் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், யாழ்ப்பாண மாவட்டம் கொய்யாத்தோட்டம் பகுதியில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய மாடி வீடு அமைந்திருக்குது. யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு அருகில் இருக்கிற சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி சந்தியிலிருந்து தெற்கு பக்கமாக போகிற வீதி, அதாவது தெற்கு பக்கமாக போகிற கடற்கரைக்கு போகிற வீதியில் 1.5 கிலோமீட்டர் போனோம் அப்படி என்று சொன்னால் இந்த கொய்யாத்தோட்டம் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்கு போய்கொள்ள முடியும். இந்த வீட்டுக்கும் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி சந்திக்குமான தூரம் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிற காணின்ற அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 2 பரப்பு காணி அளவு திட்டத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு கட்டப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் அந்த வீட்டினுடைய கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மிகப்பெரிய ஹோலோட 2 அறைகளும் அதே நேரம் ஒரு மாடர்ன் கிச்சனும் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதே நேரம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற இந்த படியும் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2 ரூம்களில் ஒரு ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. 2வது ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது, செப்பரேட்டாக ஒரு வாஷ் ரூம் இருக்குது. அதைத்தான் யூஸ் பண்ணி கொள்ள முடியும். இந்த 2 ரூம்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ரூமுக்கு ஏசி இருக்குது. அதே நேரம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2வது ரூமுக்கு ஏசி இல்லை. இப்போ நாங்கள் இந்த கிரவுண்ட் ஃப்ளோருடைய முழுமையான அழகிய தோட்டத்தை பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஓப்பன் பல்கனியில் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், மொத்தம் 4 ரூம்கள் இருக்குது. இந்த வீட்டில் மொத்தம் 6 ரூம்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கிடக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 ரூம்கள் இருக்குது. அதே மாதிரி இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மொத்தம் 4 ரூம்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இந்த ரூம்களில் 3 ரூம்களுக்கு ஏசி இருக்குது. அதே நேரம் ஒரு ரூமுக்கு நான் ஏசி ரூமாக இருக்குது. அதே நேரம் இந்த 4 ரூம்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த 4 ரூம்களில் 2 ரூம்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஏனைய 2 ரூம்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஏனைய 2 ரூம்களும் காமன் வாஷ்ரூமை தான் பயன்படுத்தி கொள்ள வேணும். காமன் வாஷ்ரூம் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரினுடைய முழுமையான தோட்டத்தை நாங்கள் பார்ப்போம்.
இந்த வீட்டில் இருக்கிற பெரும்பாலான கதவுகள் நிலைகள் எல்லாமே தேக்கு மரத்தில் செய்யப்பட்டதாக இருக்குது. இந்த வீடு விற்பனைக்காக இருக்கிறது எப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய அனைத்து தளபாடங்கள் ஏனைய உபகரணங்களோடு தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு மொத்தமாக விற்பனைக்காக இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்குறதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த 2 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும். மேலே இருக்கிற சாதாரண தொலைபேசி இலக்கத்தூடாகவோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்துக்கூடாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த வீடு பற்றிய மேலதிக முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்கள்கிட்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். உங்களுடைய காணிகள் வீடுகளை யாராவது விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டு இருக்கிற இந்த இலக்கத்துக்கு சாதாரண தொலைபேசி இலக்கத்துக்கு கூடாகவோ வைபர் வாட்ஸ்அப்பு கூடாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுடைய விளம்பரங்களை இந்த தளத்தில் பதிவிட்டு உங்களுடைய காணிகள் வீடுகளை விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ இந்த வீடு பற்றிய முழுமையான தோற்றத்தை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம்.